தெரியப்படுத்தணும். அப்படின்னு சொன்னா இந்த நிர்வாகம் இன்னும் எவ்வளவு சிறப்பாக போகும். அப்ப இதுல நம்ம இடத்துல பலவீனங்கள் இருக்கு. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன இருக்கு ஆகுதுன்னு சொன்னா, இந்த கம்யூனிகேஷன் கேப், தகவல் தொடர்பில் ஏற்படக்கூடிய குறைபாடு உங்களை எங்க கொண்டு போய் தந்ததுன்னா உங்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்துது. பல மாவட்டங்களில் பஞ்சாயத்து வரது என்ன காரணம்னு கேட்டா, எங்களுக்கு சரியா தகவல் வரல, ஒண்ணும் சொல்ல மாட்டாரு, தலைவர் மட்டும் மாநிலத்தில் பேசிக்கிறாரு, எங்களுக்கு நாட்டு நடப்பு ஜமாத் நடப்பு ஒண்ணு தெரியல என்று உங்களுக்குள்ள கசப்பு ஏற்படுவதற்கு, உங்களுக்கு மத்தியில பிரச்சனைகள் உண்டாவதற்கு தகவல் பரிமாற்றத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுதான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கு. உடச்சி எறியுங்க இன்ஷா அல்லாஹ். எரியுமா? வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஒரு செய்தி வந்தாலும், சின்ன செய்தி வந்தாலும் சரி, உடனே சம்பந்தப்பட்டதற்கு தெரியப்படுத்துவது, அதான் உங்களோட முதல் வேலை. செயல்படுத்துவது இரண்டாவது வேலை, தெரியப்படுத்துறது முதல் வேலை என்பதை புரிஞ்சுக்கங்க. அதே போல மூன்றாவது கடைபிடிக்க வேண்டிய விஷயம், இது நம்ம ஆளுங்கிட்ட நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய். என்னன்னு கேட்டா, பாவம் நம்ம மக்கள் போனை எடுத்தா இவர்கிட்ட இருந்து போன் வருதுன்னா எடுக்க பயப்படுறாங்க. நம்ம ஆள நிறைய இருக்காங்க. ஆஹா, இவரா போன் பண்றாரு, இப்ப எடுத்தா வைக்க மாட்டாரு, அவர் ஒரு தொழில, வியாபாரத்துல, ஒரு குடும்பத்துல, பிள்ளையோட, மனைவியோட, வெளியில டிராவலிங்ல எங்களாவது இருப்பாரு. நம்பரை பார்த்தா பயப்படுற அளவுக்கு சில நிர்வாகிகள். ஏன் எடுத்தா பேசுறதுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு, அதை பேச மாட்டாங்க. ஏ டு செட் போட்டு அவனை போட்டு ஒரு அமுக்கு அமுக்கி அவன் ஐயோ பாதி பேசிட்டு கட் பண்ணிடுவான். ஹலோ ஹலோ சொல்லுங்க ஜி, நீங்க பேசுறது சரியா கேட்கலையே அப்படின்னு கட் பண்ணுவான். என்ன செய்வாங்க அவன்? பாவம், அவன் சாதி என்னத்துக்காகும் போட்டு கொடுமை, பெரிய அநியாயம் பண்றாங்க. போனை எடுத்தான்னு சொன்னா 4 விஷயம் இந்த எழுத சொல்லணுமா, ஜி முதியோர் இல்லம் ராஜகிரிக்கு மாற்றப்பட்டிருக்கு, செய்தியை வந்து சம்பந்தப்பட்டது சொல்லிருங்க. நீங்க ஒரு ஆளை கேட்டிருந்தீங்கல்ல அட்மிஷன் கொடுக்கணும்ட்டு, இப்ப ராஜகிரிக்கு மாற்றப்பட்டிருக்கு, தலைமையில இந்நேரம் தொடர்பு கொள்ளுங்க, ராஜகிரியில அந்த பொறுப்பாளர் தஞ்சை வடக்கு நிர்வாகி இருக்காரு, இவ்வளவு சொல்லி வச்சுட்டீங்கன்னா அவரு மெசேஜ் வாங்கிப்பாரு, வச்சிருவாரு. எடுத்துக்கிட்டு ரொம்ப 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 போட்டு ஆடுவாருன்னு எடுத்தா, ஒண்ணு நீங்க என்னத்துக்காக போன போட்டீங்களோ, போன போட்ட விஷயத்த அவருக்கு சொல்லியிருக்கவே மாட்டீங்க. நிறைய பேருக்கு நடக்கும், அரை மணி நேரம் பேச வைப்பாரு, வச்சுட்டா இருப்பா, போனை வைப்பான், மறுபடியும் வரும், என்னடா செய்தி, போன் எடுப்பான், எடுத்தோன்னு சொல்லுவான், நான் என்ன சொல்ல வந்து அதே உங்களுக்கு சொல்ல வந்துடுவான். ஏன்னா அரை மணி நேரம் பேசுறியா, ஆனா அதிகமா விஷயம் பேச வந்த மேட்ரு வேற, பேச வந்த மேட்ருக்கு நான் என்னமோ சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அடுத்து இன்னொரு அரை மணி நேரம் ஆரம்பிப்பார். இது இருக்கா இல்லையா? போனை வச்ச பிறகு அடுத்து போனை போட்டு சொல்ல வந்து விஷயத்தையே மறந்துட்டேன், என்னத்துக்கு போட்டேன்னா அந்த டாபிக்கை விட்டுட்டேன். ஏன் அந்த டாபிக் விட்டீங்க? விட்டதற்கு காரணம் உங்களுக்கு ஒரு வளமை வந்து விட்டது. போன் எடுத்து அடுத்த ஆள் போட்டு அடு நடக்கிறது. ஏன்னா நீங்க சும்மா இருக்கிறீங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்துல என்ன கொண்டாடி பிள்ளைகிட்ட பிரச்சனையோ தெரியல, யாராவது ஒருத்தன் கிடைச்சா அவனை போட்டு சாத்துறது. அதனால இது தேவையற்ற பேச்சுக்கள்னால் நமக்கு நிறைய பின்னடைவும் ஏற்படும். மார்க்க அடிப்படையில் சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், நீங்க இந்த தேவையற்ற பேச்சுக்கள் பேசுறீங்களே, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பேசக்கூடிய பேச்சுக்கள்னால் பலன் இருந்தால், யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு, அவர் ஒருத்தர் வந்திருக்காரு மருத்துவமனைக்கு கூட்டு போங்க, அல்லது மருத்துவ உதவி வழிகாட்டுதல் சொல்லுங்க, இதுல நன்மை இருக்கு. தேவையற்ற பேச்சுக்கள்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பேசுற பேச்சுக்கள்ல நன்மையான பேச்சுக்களை பேசுங்க அல்லாவே நமக்கு அறிவுறுத்துறான். அப்ப போனை எடுத்தால் போட்டு அடுக்கிற விஷயங்களை வச்சுட்டு சப்ஜெக்ட் என்ன, 3 விஷயம் பேசுறோமா, 3 விஷயத்தை நறுக்குன்னு பேச வேண்டியது, வைக்க வேண்டியது. தேவையற்ற பேச்சுக்களை வந்து தயவு செய்து உங்களுடைய போன் தொடர்புகளையோ அல்லது வேறு எந்த செய்தி பரிமாற்றத்திலேயோ கையில் எடுத்துக்காதீங்க. 4வது விஷயம் என்னன்னு கேட்டா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் நம்ம இடத்துல ஒரு பெரிய நிர்வாக துறையாவே இருக்கு. ஒரு வேலை போன் மூலமாகவோ கடிதம் மூலமாகவோ உங்களுக்கு கொடுக்கப்பட்டால், எல்லோரிடமும் இருக்கக்கூடிய அதிகமான, எல்லோரும் சொல்ல வேண்டாம், அதிகமான மக்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு என்னன்னு கேட்டா, உதாரணத்திற்கு ஒரு பர்சன் எக்ஸ்ன்னு வைப்போம், அவர் ஒரு மாவட்ட நிர்வாகி, மாநிலத்திலிருந்து போன் போட்டு, ஜி இந்த மாதிரி வராங்க, ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை கேட்டு அது கொஞ்சம் என்னன்றது பார்த்து முடியுங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன நான் ஒரு மாநில நிர்வாகி வச்சுக்கோங்க, எனக்கு இந்த வேலையை கொடுத்தது ஒரு என்னுடைய மாநில தலைவர் அல்லது பொதுச் செயலாளர், இப்படி இருக்கு, அது யாருக்கு டைரக்ஷன் பண்ணுமோ பண்ணுங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க, எனக்கு வந்துருச்சு, என்னிடம் அந்த வேலையை நான் வந்து சம்பந்தப்பட்ட மாவட்டத்துக்கு தெரியப்படுத்துறேன். மாவட்ட நிர்வாகி என்ன செய்வாங்க, அது என்ன ஊரை சேர்ந்ததோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிக்கு தெரியப்படுத்துவார். இது எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டா நடக்குது. அங்கிருந்து சொன்னா நான் கரெக்டா வாங்கி அடுத்த சொல்றேன், அந்த மாவட்டம் சம்பந்தப்பட்ட கிளைக்கு தெரியப்படுத்துறீங்க, இது இந்த ரூட் கரெக்டா இருக்கு, ரூட் கரெக்டா இருக்கா? அடுத்த நாள் எனக்கு எந்த வேலையை கொடுத்தாங்களோ மாநில தலைவர் போன் பண்ணி,
அந்த ஒரு பிரச்சனை விஷயமா சொன்னேன்மா என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நான் எப்படி தெரியுமா இருக்கணும், ஆனா அந்த வேலையை எனக்கு கொடுத்தோம், அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசி முடிச்சுட்டு இந்த அளவுக்கு முடிச்சிருக்கு இப்படின்னு நடப்பு ஸ்டேட்டஸ் என்னன்றதை நாங்க சொல்லணும். இந்த அளவிற்கு இன்ஃபர்மேஷன் கையில வச்சிருக்கணும். ஆனா நம்ம ஆட்கள் என்ன குறை இருக்கு தெரியுமா? ஒரு வேலை உங்களுக்கு மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டால் மாவட்ட தலைவர் அதற்கு அடுத்த கிளை நிர்வாகத்துக்கு சொல்வார், கிளை நிர்வாகிக்கு வேலையை பாஸ் பண்ணுவார். பாஸ் பண்ணணும், அப்படிதான் செய்யணும். பாஸ் பண்ணிட்டு நீங்க அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு போன் போட்டு இது என்ன நடந்திருக்கு கேட்டீங்களா? இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட கிளைக்கு தெரியப்படுத்திட்டேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம கொடுத்துட்டோம், அது என்ன பார்த்துட்டு இருப்பாங்க இப்படின்ற பசப்பலான பதில் இருக்கக்கூடாது. எனக்கு கொடுத்தவர் என்கிட்ட கேட்டா நான் பதில் சொல்லணும். நான் உங்களிடத்துல கேட்பேன் என்கிற உணர்வோடு நீங்க எனக்கு அந்த விஷயத்தை வாங்கி வச்சிருக்கணும். அந்த கிளை வேலையை வாங்கின கிளை வேலையை முடிச்சு கையில ரெடியா வச்சிருக்கணும். முடிக்க முடியலையா பார்த்தோம் பேசணும், ஆள் இல்ல, டோர் க்ளோஸ்டு என்ன மாதிரி சொல்லணும். கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றது டக்குனு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனா நம்ம ஆளுகிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு என்ன, ஃபாலோ அப் கிடையாது. ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோம்னா அதோட சொல்லி முடிச்சு போச்சு. என்ன நடக்குது ஏது நடக்குது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஃபாலோ பண்றது கிடையாது. ஃபாலோ பண்றதுல ஏற்படுகின்ற குறைபாடு அதுவும் நம்முடைய ஜமாத் நிர்வாகத்தில் பல நேரங்கள்ல பல்வேறு பெரிய பிரச்சனைகளை உண்டாக்குது. இன்ஃபர்மேஷனை பச்சவா கலெக்ட் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் இந்த அளவிற்கு கூர்மையாக இருக்கணும். இப்படி கூர்மையாக நாம் இருப்போமே ஆனால் எப்படி நிர்வாகத்தை உங்களால கொண்டு போக முடியும் தெரியுமா? மாஷாஅல்லாஹ் ரொம்ப அருமையான நிர்வாக செட்டப்ப ஒரு முன்னுதாரணமாக நீங்க காட்ட முடியும். ஃபாலோ அப் என்பது நிறைய பேருக்கு இல்லை. ஒன்றை கொடுத்துட்டு மறுபடியும் கேட்டால் அவரிடம் இருந்து சரியான பதிலே வராது. சொல்லியிருக்கேன் என்ன ஆச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி பதில் சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் மக்களிடத்துல இருக்கு. அதே போல ஐந்தாவது விஷயம் என்னன்னு கேட்டா, போன் பேசும்போது அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்றதை கேட்கணும். தகவல் பரிமாற்றத்துல முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயம், நானும் நீங்களும் போன்ல பேசுறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றதை நான் கவனிக்கணும், நான் என்ன சொல்ல வரேன் என்பதை நீங்க கவனிக்கணும். பல இடங்கள் என்னன்னு கேட்டா ஒருத்தர் பேசி எடுப்பாரு, ஆரம்பிப்பாரு, சொல்லத்தான் வருவாரு, அவரை பேசவே விட மாட்டாங்க. சொல்ல வர்றாரு, இல்ல நீ மைதீன் சொன்ன ஞாபகம் வந்துருச்சு, மைதீன் பாசன ஒருத்தர் அங்க இருக்காரு, அவர் என்னன்னு போய் பாருங்க, இப்படி பேச கூட விட மாட்டாங்க. சொல்ல வராரு, என்னதான் சொல்ல வராரு கேட்கிற தன்மை கிடையாது. ஒரு கிளை நிர்வாகி ஒரு பிரச்சனைக்காக போன் பண்ணால் சொல்ற விஷயங்களை முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க, என்ன சொல்றாங்க. மாவட்டத்துல இருந்து உங்களுக்கு போன் வந்தால் என்ன சொல்றாங்க, யாரிடம் இருந்து வந்தாலும் சரி. நான் அபிஷியலா ஜமாத் விஷயத்தை மட்டும் பேசல, பொதுவாக உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா, பேசும்பொழுது பேச்சாளருடைய பேச்சில கவனம் இருக்கணும், என்ன சொல்றாங்கன்னு கவனிக்கணும். நீங்க கவனம் இந்தி இல்லாம வேற விஷயமா பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன சொன்னீங்க சரியா கவனிக்கலையே, கொஞ்சம் சொன்னது திரும்பி சொல்லுங்க, இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும். இப்படி எல்லாம் இருந்ததுன்னா கம்யூனிகேஷன்ல தகவல் தொடர்புல மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு நமக்கு ஏற்படும். ஆக தகவல் பரிமாற்றத்துல மிக முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த தகவல் பரிமாற்றத்துல செய்தியை தெளிவாக எடுத்து சொல்றது, என்ன சப்ஜெக்டுக்கு பேசுறோமோ அந்த சப்ஜெக்டை பேசுவதற்காக தொடர்பு கொள்வது. இரண்டாவது, எல்லோருக்கும் தெரியும் விதமாக யாருக்கு அது அனுப்பப்படுதோ சொல்லப்படுதோ அத்தனை பேருக்கும் அது ஷேர் செய்யப்பட்டதா, கொடுக்கப்பட்டதா, அந்த செய்தி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா, இந்த விஷயங்களை கவனமாக இருங்க. மூன்றாவது, தேவையில்லாத பேச்சுக்களை மேக்சிமம் தவிர்த்துக்கங்க. அப்படி தவிர்த்துட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான்காவது, ஒரு வேலை கொடுக்கப்பட்டால் அவருக்கு அடுத்த எந்த நேரத்தில் சொல்றேன் இருக்காரோ அந்த நேரத்துக்கு போன் அடிச்சு என்னப்பா பதில் சொல்றேங்க என்ன, அந்த ஃபாலோ அப் நமக்கு இருக்கணும். ஐந்தாவது, மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சை நல்ல முறையில் நம்ம கவனிச்சு கேட்கணும். சொல்லுவாங்க ஸ்பீக் ஆஸ் வெல் அஸ் லிசன். நீங்க பேசுறதை காட்டிலும் பேசுறவருடைய பேச்சை அதிகமாக கவனிங்க. அவர் என்ன சொல்ல வராரு கவனிச்சா தான் அவர் கேட்டவாறு உங்களால பதில் சொல்ல முடியும். அவருடைய பேச்சில் உங்களுக்கு கவனம் இல்லைன்னா தகவல் தொடர்புல பாதிப்பு ஏற்படும், நிர்வாகத்தை அது பாதிக்கும். அதே போன்று கடிதம் தொடர்பான சில தகவலை சொல்லிடுறோம். கடிதம் அனுப்பும் போது ஒரு 3 விஷயங்களை ரொம்ப கவனமாக கடைபிடிங்க. ஒன்று, ஒரு கிளை நிர்வாகம், நீங்க மாவட்ட நிர்வாகிகளா இருக்கிறீங்க, கிளை நிர்வாகத்திற்கு அறிவுறுத்துங்க. கிளை நிர்வாகம் உங்களுக்கு மேல மாவட்ட நிர்வாகம் இருக்கு, அவங்களுக்கு மேல மாநில நிர்வாகம் இருக்கு. நேரடியாக ஒரு கிளை நிர்வாகம் தலைமைக்கு கடிதம் அனுப்பக்கூடாது. உங்களுடைய பரிந்துரை இல்லாமல் சில நேரங்களில் எங்களுக்கு கடிதம் வருது, இப்படி மாவட்டத்துறை நாலேஜ் இல்லாமல் ஒரு காரியம் செய்யப்படக்கூடாது. அதே போன்று மாவட்ட நிர்வாகமே அனுப்புதுனா கூட மாவட்ட நிர்வாகம் மாநிலத்திற்கு எதை தெரியப்படுத்துதோ அத்தனை நிர்வாகிகளுக்கும் அந்த செய்தி தெரிஞ்சிருக்கணும். அது தொடர்பாக கடிதம் பெற்றவுடன் நாங்க ஒரு நிர்வாகிக்கு போன் பண்ணுவோம், தலைவர் லைனை பிடிக்க முடியாது, செயலாளருக்கு போன் பண்ணுவோம், என்ன கடிதம் அனுப்பியிருக்கீங்களே, கடிதமா என்ன ஒண்ணு நான் அனுப்பலையே, இந்த நிலை ஏற்படுது. இதெல்லாம் அவருக்கு என்ன ஏற்படும், நம்ம ஒரு நிர்வாகத்தில் செயலாளராக இருக்கும், மக்கள் நம்மளையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, ஒரு தலைவராக இருந்துட்டு அவர் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு இருக்காரு. இந்த பஞ்சாயத்துல ஏன் வருதுன்னு கேட்டா இந்த தகவலை பரிமாறி கொண்டாதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அதற்கு இடம் அளிக்காதீங்க. கடித தொடர்பு வைக்கக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் தெரியும் விதமாக அந்த கடித தொடர்பை அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று ஒரு கடிதம் எழுதும் போது தலைமைக்கு அனுப்பும் போது
30 பக்கம் 40 பக்கத்து கடிதம் போட்டா எப்படி படிக்கிறது? காலையில சாப்பாடு கட்டிட்டு வரோம்னா மதியானம் சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் உங்க ஒரு 40 பக்கம் கடிதத்தை படிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கு. வேற வேலையை பார்க்க முடியல. தலைவர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு இத்தனை பக்கமா இருக்கு. அவங்க படிச்சானா அவங்களுடைய ஒரு 3 மணி நேரம் வேஸ்டா போகுது. சும்மா வாசிக்கிறது இல்ல, விஷயம் என்னன்னு படிக்கணும்ல. ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை? ஒரு நிர்வாக அளவுல பிரச்சனைக்கு தான் 40 பக்கத்தை பயன்படுத்துவீங்க. மற்ற பிரச்சனைக்கு 4 வரையில எழுதுவீங்க. எங்களுக்கு எம்ஐ வேணும், அதை எங்களுக்கு அனுப்பி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முறை கூட இருக்காது. மாநில தலைவர் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், எங்கள் ஊரில் இந்த பகுதியில பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, அதற்கு இந்த பேச்சாளரை தரும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிலாம் இருக்காது. இவரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவரை அனுப்பி தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளவுதான். 2 லைன் முடிப்பாங்க. பஞ்சாயத்துல 40 பக்கம். நீங்க 40 பக்கத்துக்கு கடிதம் எடுப்பீங்கன்னா இதை நாங்க படிக்கிறதுக்கே எங்களுக்கு 40 நாள் ஆகும். அப்படி அனுப்பாதீங்க. சுருக்கமாக பிரச்சனை என்னவோ கருவு மட்டும் எழுதி அனுப்புங்க. எது சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எது தொடர்பாக இருந்தாலும் கடிதத்தை சுருக்கமாக எழுத பழகுங்க. அதே போல என்னத்தை நீங்க தவிர்க்கணும்னு கேட்டா, ஒரு கடிதத்துல 1000 லெட்டர் எழுதி அனுப்புறீங்க. யாருக்கு? தலைமைக்கு ஒரு கடிதம் வந்ததுன்னு சொன்னா மாநில தலைவர் பார்ப்பாங்களா, இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு, இது இவருடைய பார்வைக்கு, இது போலீஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சாதிக்கு போகணும், இது குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இன்னாருக்கு அனுப்பணும், இப்படின்னு ஒவ்வொரு கடிதங்களும் ஒவ்வொரு வேலைக்கு அனுப்பப்படுது. ஒரு சில கடிதங்களை 100 பேப்பரை கிழிக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா இந்த சென்டென்ஸ் பிரிச்சு இருக்கு. இப்படி ஓடையா கொடுக்க முடியுங்க. என்ன செய்றீங்க? லெட்டர் பேடுல ஒரு ஜமாத்துடைய தலைமைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு அனுப்புவீங்களா? ஒரு கலெக்டருக்கு அனுப்புவீங்களா? நம்ம ஜமாத்து தலைமை தான, சொந்தமா கொண்டாடுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நிர்வாக முறையில சில விஷயங்களை ஒழுங்காக கடைபிடிக்கணும். ஒரு தகவலை ஒரு கடிதத்தின் மூலமாக கொடுத்தால் அந்த பிரச்சனைக்காக அந்த இலாக்காக்கு அனுப்பப்படும். நீங்க பாட்டுக்கு ஒரு கடிதத்துல மொத்தத்தை அனுப்பி எழுதிட்டு கடைசியில இன்னொரு செய்தி இருக்கு, எழுத இடம் இல்ல, அதை இந்த பக்கமா சுருக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டு இப்படிக்குன்றத ரொம்ப கண்ணுக்கே தெரியாம யார் இப்படிக்கு அவர் பேரும் தெரியாது ஊரும் தெரியாதுன்ற அளவுக்கு சில கடிதங்கள் வருது. சிலவங்க நல்ல மேக்சிமம் ஒழுங்காக இருக்கீங்க. ஒரு சிலரிடத்துல இந்த குறைபாடும் இருக்கு. ஒரு கடிதத்திலேயே எல்லா செய்திகளையும் எழுதி அனுப்புறது, அந்த முறையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக முதல்ல நம்ம சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சுக்கங்க. இதனால நிறைய நமக்கு மத்தியில் ஏற்படுகின்ற மனக்கசப்புகள் நீங்கும், நிர்வாகத்தை திறன்பட கொண்டு போக முடியும். இந்த ஜமாத்தை இன்னும் மென்மேலும் வளர்ப்பதற்கு இது நமக்கு பெரிய அளவிற்கு உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிருதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah